கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டலம் வார்டு எண் 54க்கு உட்பட்ட நீலிகோணாம்பாளையம் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் பள்ளி ஆண்டு விழா நடைபெற்றது. கலை நிகழ்ச்சிகள், கராத்தே, சிலம்பம், யோகாசனம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு கிழக்கு மண்டல தலைவர் திருமதி இளஞ்செல்வி கார்த்திக் அவர்கள் பரிசுகள் வழங்கி வாழ்த்துரை வழங்கினார். உடன் தலைமை ஆசிரியர், 54வது வார்டு மாமன்ற உறுப்பினர் திருமதி பாக்யம் தனபால், வார்டு செயலாளர் திரு ஆனந்த், சிங்கை பகுதி 1 துணை செயலாளர் திரு கஸ்தூரி அருண், பொதுக்குழு உறுப்பினர் ஆடிட்டர் திரு சசிகுமார், சமூக நல ஆர்வலர் திருமதி அனிதா மற்றும் ரோட்டரி கிளப் நிர்வாகிகள், வட்ட துணை செயலாளர்கள் ராஜேஷ், கிருஷ்ணமூர்த்தி, கொங்கு, திரு தனபால், வட்ட பிரதிநிதிகள் தங்கவேல், சிவகுமார், இளைஞர் அணி மனோஜ் குமார், திருவேங்கடசாமி மற்றும் ராமச்சந்திரன், அன்னபூர்ணா, செல்வராஜ், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் பங்கு பெற்றனர். இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்க படிப்போடு சேர்த்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸாக சிலம்பம், கராத்தே உள்ளிட்ட பல நிகழ்வுகளை இங்கே மாணவர்கள் மிகச்சிறப்பான முறையில் செய்து காட்டினார்கள். ஆக இந்த ஆக்டிவிட்டீஸ்க்கான கிரெடிட் எல்லாம் என்னைத்தான் சேரும்னு எனக்கு நானே பெருமைப்பட்டுக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் இயர் பட்ஜெட் போடுறதுக்கு முன்னாடி கமிஷனர் ஒரு கூட்டம் போட்டார். அந்த கூட்டத்தில் நான் எடுத்து வைத்த கோரிக்கைகளில் ஒன்று, கார்பரேஷன் ஸ்கூல்ஸ்லாம் குழந்தைகளுக்கு இந்த பாரம்பரிய கலைகளான சிலம்பம், ஒயிலாட்டம், அந்த மாதிரியான இந்த யோகாசனம் உள்ளிட்ட எல்லாத்தையுமே நம்ம கற்றுக் கொடுக்கணும்னு நான் சொல்லி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இதுக்காக இருக்கிற பயிற்சியாளர்களையும் கமிஷனரை பார்த்து வருமாறு நான் பணித்தேன். அந்த அடிப்படையில் இப்போ இந்த ஸ்கூல்லையும் ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து இந்த சிலம்பம் உள்ளிட்ட இந்த விளையாட்டு நிகழ்வுகளை எல்லாமே இந்த ஸ்கூலில் சொல்லி தர்றாங்க. அதுக்கான செலவுகளை எல்லாம் மாநகராட்சி ஏற்றுக்கொண்டுள்ளது. உண்மையிலேயே மனதுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது.